ஒரு நாளைக்கு சில மணி நேரம் எங்க போதுனே தெரியலையா? இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நேரத்தை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுன்னு ஒரு சூப்பரான டூல் கிட்ட பார்க்க போறோம். ரெடியா இருங்க. இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? கடிகாரம் நம்மள துரத்துற மாதிரியும், வேலைகள் மட்டும் முடிவே இல்லாம போயிட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கும் இல்லையா? இந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு டைமை நம்ம ஃப்ரெண்டா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நமக்கு இன்னும் அதிகமா நேரம் தேவையில்ல. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற நேரத்தை எப்படி சூப்பரா யூஸ் பண்றதுன்னு ஒரு பவர்ஃபுல்லான டூல் கிட்ட இருந்த போதும். இது வெறும் டிப்ஸ் கிடையாது, உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு முழுமையான சிஸ்டம் இது. சரி, வாங்க அந்த டூல் கிட்ட ஓபன் பண்ணலாம். முதல் பார்ட் ஸ்ட்ராட்டஜி. இது வெறும் பிளானிங் மட்டும் இல்ல, இது நேரத்தோட உங்களுக்கு இருக்கிற உறவையே மாத்தி அமைக்க போற ஒரு கேம் பிளான். ஒரு சிம்பிளான உண்மை என்னன்னா, எதை நம்மளால அளக்க முடியலையோ அதை நம்மளால நிர்வகிக்கவும் முடியாது. அதனாலதான் இந்த டைம் ஆடிட் தான் முதல் ஸ்டெப். அடுத்த 3 நாளைக்கு உங்க நேரம் எங்க போகுதுன்னு சும்மா ட்ராக் பண்ணி பாருங்க. நீங்க கண்டுபிடிக்கிற விஷயங்கள் உங்களையே ஷாக் ஆக்கலாம். இந்த 10 நிமிஷ பழக்கத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. காலையில எந்திரிச்சு என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கா? அதுக்கு குட் பை சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரியே நாளைக்கு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டா, காலையில ஒரு தெளிவான நோக்கத்தோட செம எனர்ஜியோட உங்கனால ஆரம்பிக்கலாம். இதுக்கு பேரு தான் ஒன் பிக் திங் ரூல். தினமும் காலையில உங்ககிட்டயே இந்த கேள்வியா கேளுங்க. இன்னைக்கு என்னோட முன்னேற்றத்துக்கு முக்கியமான அந்த ஒரு விஷயம் என்ன? அதை மட்டும் முதல்ல முடிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் உங்களுக்கு வெற்றி தான். இதுதான் அந்த ஃபேமஸான பரேட்டோ பிரின்சிபல், இல்லனா 80-20 ரூல். இது ஒரு மேஜிக் மாதிரி தான் வேலை செய்யும். யோசிச்சு பாருங்க, நம்ம போடுற 20% முயற்சி தான் நமக்கு 80% ரிசல்ட்டை கொடுக்குது. அப்போ உங்க வேலையில இல்ல வாழ்க்கையில அந்த முக்கியமான 20% எதேன்னு கண்டுபிடிங்க. அதுல மட்டும் கவனம் செலுத்தினா உங்க ப்ரொடக்டிவிட்டி ராக்கெட் வேகத்துல போகும். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜி ரெடி. அடுத்ததா டாக்டிக்ஸ், அதாவது அந்தந்த நேரத்துல யூஸ் பண்றதுக்கான சில தந்திரங்கள். இதுதான் உங்க நேரத்தை சேவ் பண்ண போற இன்ஸ்டன்ட் டூல்ஸ். டெய்லி லைஃப்ல ஜெயிக்க ரெடி ஆகுங்க. உங்க இன்பாக்ஸ சமாளிக்க இது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. புதுசா ஒரு வேலை வரும்போது ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த 4Dகளை யூஸ் பண்ணுங்க. டூ இட், டெஃபர் இட், டெலிகேட் இட், இல்லனா டிலீட் இட். அதாவது செய்யுங்க, தள்ளி வைங்க, மத்தவங்க கிட்ட கொடுங்க, இல்லனா தூக்கி போடுங்க. நொடியில முடிவு பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். நாம போன ஸ்லைட்ல பார்த்த செய்ங்கிற விஷயத்தோட சூப்பர் பவர் இதுதான். 2 மினிட் ரூல். ஒரு வேலை செய்ய 2 நிமிஷத்துக்கும் கம்மியா தான் ஆகுமா? அப்போ அதை தள்ளியே போடாதீங்க, உடனடியா செஞ்சு முடிச்சிடுங்க. இது உங்க மனசுல இருக்கிற பாரத்தை குறைச்சு பெரிய வேலைகளுக்கு உங்க எனர்ஜியை சேவ் பண்ணும். ஒரு விஷயத்துல நல்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா நமக்கிட்ட 2 பவர்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கு. சின்ன ஆனா தீவிரமா செய்ய வேண்டிய வேலைக்கு 90 நிமிஷம் ஃபோக்கஸ் செஷனை யூஸ் பண்ணுங்க. ஆனா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஆழமா இறங்கி வேலை செய்யணுமா? அப்போ உங்க கேலண்டர்ல ஒரு 2 மணி நேரத்தை தனியா ஒதுக்கிடுங்க. அந்த டைம்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இதுதான் டீப் ஒர்க்குக்கான சீக்ரெட். பாத்தீங்களா? இப்போ உங்க கையில இருக்கிறது வெறும் டிப்ஸ் மட்டும் இல்ல, உங்க நேரத்தை முழுசா ஆளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டூல் கிட். சரி, இந்த முழு சிஸ்டத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பாத்துலாம் வாங்க. சோ உங்க டூல் கிட்ல என்னெல்லாம் இருக்கு? ஸ்ட்ராட்டஜிக்கு டைம் ஆடிட், ப்ரீ பிளானிங், ஒன் பிக் திங் ரூல், அப்புறம் 80-20 ரூல். டெய்லி டாக்டிக்ஸ்க்கு 4Ds, 2 மினிட் ரூல், அப்புறம் ஃபோக்கஸ் செஷன்ஸ். இதுதான் உங்க நேரத்தை ஜெயிக்கிறதுக்கான புது ப்ளூ பிரிண்ட். இந்த எல்லா டூல்ஸும் இப்போ உங்க கையில இருக்கு. அதனால கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த புது சக்தியை வச்சு நாளைக்கு நீங்க சாதிக்க போற அந்த ஒன் பிக் திங் என்ன? இன்னைக்கே அதை முடிவு பண்ணுங்க. நாளைக்கு அதை செஞ்சு முடிங்க.